Hey guys, welcome back. Recently வந்து கென்ட்ல இருந்து CamEye அப்படின்ற வந்து ஹோம் செக்யூரிட்டி கேமரா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த கேமராவோட அன்பாக்சிங், இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கென்ட் வந்து இந்தியாவில் ஒரு பாப்புலரான கம்பெனி. இவங்க வந்து நிறைய கேமரா வச்சுருக்காங்க. பட் அதில் நம்மகிட்ட இருக்கிறது வந்து CamEye. இது வந்து ஒரு ஹோம் செக்யூரிட்டி கேமரா, 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சரே வந்து க்ளவுட் ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இருக்குது. நார்மல் கேமராஸில் நம்ம வந்து மெமரி கார்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மெமரி கார்டு சப்போர்ட் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு க்ளவுட் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கேமராவோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. கேமராவோட ரெசல்யூஷன் வந்து 2 MP, பட் ஃபுல் HD வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஆண்ட்ராய்டு அண்ட் iOS பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து இவங்க ஆப் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ சைடில் வந்து QR கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக இன்னொரு QR கோட் இருக்குது. பேக் சைடு நம்ம வந்துனா MRP வந்து 4990 போட்டிருக்காங்க. பட் இப்போ அமேசானில் கரண்ட்டாக வந்து 2600 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க கென்ட். ஸோ அவைலபிலிட்டி நம்ம எடுத்துகிட்டா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் கென்ட்டோட ஓன் வெப்சைட்லையுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சைடில் நம்ம பார்த்தா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. 360 டிகிரி வந்து பேனராமிக் வியூ இருக்கதா சொல்கிறாங்க. மோஷன் டிடெக்ஷன், ஸோ நார்மலாக வந்து ஹியூமனை வந்து சென்ஸ் பண்ணோம். நைட் விஷன் சப்போர்ட் இருக்குது, அது ஒரு சூப்பரான ஃபீச்சர். 2-way காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வெளியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து இஷ்யூ வந்ததுன்னா கஸ்டமர் கேர்கிட்டையும் வந்து கஸ்டமர் கேர்லேயும் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த 2-way காலிங் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். லைவ் வீடியோ ஸ்ட்ரீமிங் சப்போர்ட் இருக்குது. கண்டினியூஸாக வந்து மெமரி கார்டில் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸ் ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து க்ளவுட் ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி யூஸ் அண்ட் மல்டிபிள் கேமரா சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் ப்ரைவசி மோடு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைவசி மோட் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால அந்த டைம் பீயிங்க்கு வந்து ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் ஆகும். சிங்கிள் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2.4 GHz ஒர்க் ஆகும். ப்ளஸ் அலெக்ஸா சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து உள்ள கேமரா இருக்குது. ஸோ கேமரா வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோட் நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா யூசர் மேனுவல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங் மவுண்ட் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து USB சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக கென்ட் பிராண்டிங்கில் வந்து USB சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வந்து இதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமராவை நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா கென்ட் CamEye அப்படின்ற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம். ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து இனிஷியலாக வந்து நம்ம கேமரா வந்து செட்டப் பண்ணோம். ஸோ அந்த செட்டப் ப்ராசஸ் மொத்தமாக வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நம்ம முடிச்சிடலாம். அந்த செட்டப் ப்ராசஸ்லேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன். ஒன்ஸ் நம்ம கேமரா செட்டப் பண்ணதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலாக ஆப்பை சைன் அப் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் டிவைஸ்னு காட்டும். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம என்ன டிவைஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HomeCam, CarCam 2லாம் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இவங்ககிட்ட 3 கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம இப்போ வந்து HomeCam செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து see how to find QR code and scan கேமரா அப்படின்னு இருக்குது. கேமராக்கு பின்னாடி இருக்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா வந்து கேமரா வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கேமராக்கு ஒரு நேம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமரா நேம் நம்ம செட் பண்ணிடலாம் இப்போது. ஸோ கேமரா வந்து நம்ம ஆப்போட செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வைஃபை வந்து இதுலேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வைஃபை அந்த இனிஷியல் செட்டப்புக்கு மட்டும் வந்து நமக்கு வைஃபை தேவைப்படும். ஸோ கேமரா கீழே இருக்கக்கூடிய ரீசெட் பட்டனை வந்து டபுள் டைம் டேப் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்பில் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கேமராவை ஃபோனோட பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு இந்த QR கோட் காட்டும். இந்த QR கோடு வந்து கேமராவோட ஃபேஸ், ஸோ கேமரா முன்னாடி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் கனெக்டட் அப்படின்னு கேமராவில் வந்து நமக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வாய்ஸ் கமெண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இங்கே வைஃபை கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கேமரா வந்து இன்டர்நெட்டோட பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ம்வேர் அப்டேட்டு, சர்வர் கனெக்ஷன் இதெல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு செட்டப் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிடும் நமக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து செட்டப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு வாய்ஸ் கமாண்ட் வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேமராவை ஃபோன்லேருந்து வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைவாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமான விஷயமே வந்து ரூமில் நாய்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்லேருந்து வந்து நார்மலாக இருக்கா ஹையாக இருக்கா, அந்த நாய்ஸோட த்ரெஷ்ஹோல்டு வந்து நார்மலாக இருக்கா ஹையாக இருக்கான்றது வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஆப்பில் வந்து இங்கே வந்து டைரக்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து கேமரா வந்து மூவ் ஆகும். ஸோ நமக்கு தேவையான டைரக்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லைவ் கேமரா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து நான் டில்ட் பண்ணுறேன். ஸோ கேமரா வந்து அப்படியே மேலே பொசிஷனில் இருக்குது. டில்ட் பண்ணும்போது அப்படியே வந்து கீழே வரும். ஸோ ஒன்ஸ் வந்து கேமரா கீழே வந்ததுக்கப்புறமா வந்து என்ன தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்டு இங்கே ஒன்ஸ் வந்து நம்ம கேமராவை செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். லோ குவாலிட்டி, மீடியம், ஹை அப்படின்னு. ஸோ நான் இப்போ வந்து மீடியமில் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ரீசென்டர் கொடுக்குறேன். ரீசென்டர் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பக்கம் போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நைட் விஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும் கேமரா எதை பார்த்துட்ருக்கு அப்படின்னு. கேமராக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ என் ஃபேஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஹாய். ஸோ கேமராக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ், ஸோ கேமராக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அப்படியே வந்து டேரெக்டாக நம்ம ஃபோன் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் வீடியோ குவாலிட்டி நம்ம செலக்ட் பண்ணுறதுனால நான் இப்போ மீடியம் செட்டிங்கில் கொடுத்துருக்கேன். பட் அதுவே வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ என்ன ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்குது, என்னோடய ஃபேஸ் வந்து கிளியராகவே தெரியுது இதில். அண்டு ஃபோன் ஆப்பில் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இல்லை மினிமைஸ் பண்ணுறதா, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லிசன் கொடுத்தோம் அப்படின்னா கேமரா பக்கத்தில் யார் பேசிகிட்டு இருக்காங்களோ எல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ அதே வந்து ஸ்பீக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸோ நம்ம இங்கே என்ன பேசுகிறோமோ அங்கே வந்து கேட்கும். ஸோ நம்ம ஸ்பீக் கொடுத்தோம் அப்படின்னா கேமராவில் நம்ம பேசுகிறது வந்து கேட்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ டேக் ஃபோட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து நைட் விஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நைட் விஷன் வந்து இப்போ நான் மேனுவலாக ஆன் பண்ணியிருக்கேன். பட் இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ரூமில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். கேமராவை மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஸோ ரூமில் வந்து இப்போ சுத்தமாக லைட் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக திருப்புறேன். ஸோ இங்கே வந்து நம்ம இருக்கோம். நைட் டைமில் கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ என்னோடய ஃபேஸ் கட் எப்படி இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஒரு யூஸபிளான ஃபுட்டேஜாக தான் இருக்குது. நம்ம ஃபோனில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அப்படியே வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ நைட் விஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் கேமரா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் போயிட்டு ஸோ திருப்பி வந்து ரிவர்ஸ் வரும். ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம பார்த்தோன்னா 65 டிகிரிஸில் வந்து கேமரா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கேமரா மாடியூல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலேயும் கீழே வந்து 65 டிகிரிஸில் வந்து ஒரு ரொட்டேட் ஆகும். கேமராவோட பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா வந்து ட்ரைபாட் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் மவுண்ட்னு எதுவும் இல்லை, நார்மலாக வந்து நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். சீலிங்லேயே வந்து நம்ம தலைக்கீழ வந்து கேமராவை நிற்க வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோன்னா 128 GB வரைக்கும் வந்து மெமரி கார்டு சப்போர்ட் ஆகும். ஸோ கேமரா வந்து லைவாக ஒர்க் ஆகிட்ருக்கும். கேமரா வந்து மெமரி கார்டுலேயுமே வந்து லைவாக ஒர்க் ஆகிட்ருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு க்ளவுட் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ க்ளவுட் டேட்டா நம்ம பார்த்தோன்னா 7 days வரைக்கும் ஒர்க் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து க்ளவுட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2 MP ஃபுல் HD வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்னிவிஷன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ஆம்னிவிஷன் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஜினிக் சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ்னால நமக்கு என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, ஸோ ஹியூமன் சென்சிங் வந்து டிடெக்ட் பண்ணோம். சப்போஸ் யாராச்சும் வந்து கேமராவை தெஃப்ட் பண்ண பார்க்குறாங்களோ இல்லை யாராச்சும் வந்து ஒரு அன்னோன் பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சென்சிங்காக வந்து நமக்கு அந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ் ஹெல்ப் ஆகுது. அண்ட் முக்கியமாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேம் நம்ம பார்த்தோன்னா 108 MB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற கேமராஸோட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரேம் வந்து இன்க்ரீஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பாக்ஸ் இனிஷியலாக பார்க்கும்போது வந்து ப்ரைவசி மோட்னு பார்த்துருப்போம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் வந்து வீடியோ ரெக்கார்டிங் இருக்காது, ப்ரைவசி மோட் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. 2-way காலிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் பேசலாம், நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ நம்ம இந்த பக்கத்தில் இருந்தும் வந்து பேசலாம். கேமராவில் வந்து மைக் இருக்குது. ஸோ அந்த மைக்கில் வந்து ஸோ கேமராவில் ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் வழியாக வந்து நம்ம இங்கே பேசுகிறது வந்து அங்கே கேட்கும். ஸோ அங்கேயே வந்து சப்போஸ் யாராச்சும் வந்து அன்னோன் பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய மைக்கை கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆடியோ கொடுக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து 2
2-வே காலிங்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரூடர் அலார்ம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் வந்து ஒரு ஹியூமன் இல்லை மோஷன் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து நம்ம மொபைலுக்கு வந்து அலார்ம் வந்துடும். ஸோ கென்ட்லேருந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கான ப்ரைஸஸ் நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஃப்ரீ பேக்கில் வந்து க்ளவுட் பேஸ்டு ரெக்கார்டிங் இருக்காது. பட் க்ளவுடில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம 7 days வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 150 rupees பேக் இருக்குது. இது வந்து மந்த்லி பேசிஸ் தான் இந்த பேக் எல்லாமே. இந்த 150 பிளான் நம்ம எடுத்தோம்னா லாஸ்ட் 7 days டேட்டா வந்து நம்ம க்ளவுடில் டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டேரெக்ட் க்ளவுட் பேஸ்ட் ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஸோ லைவாக வந்து க்ளவுடில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் 15 days டேட்டா வந்து க்ளவுடில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா 250 rupees பிளான் இருக்குது. அண்ட் 30 days நம்ம எடுத்தோம்னா 400 rupees பிளான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹையஸ்ட் பிளான். ஸோ இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு 30 days மட்டும் க்ளவுட்லேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு டேட்டா தேவைப்படும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ க்ளவுட் இல்லாமல் நான் க்ளவுடாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெமரி கார்டு வந்து பாட்டமில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். லைவாக வந்து ஸ்ட்ரீம் ஆகும். வைஃபை சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக வந்து கென்ட் ஆப் வழியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து கண்டிப்பாக ஒரு ஹோம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் க்ளவுட் சப்போர்ட்டோட இந்த கேமரா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து கென்ட் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆஃபர் டைமில் வந்து 2600க்கு வந்து அமேசானில் செல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டலேஷனுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னா அவங்களே வந்து கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.